பொங்குளூர் மணிகண்டன், மேற்கு தமிழ்நாட்டினுடைய அரசியலை நுட்பமாக தெரிஞ்சவங்க. அங்குள்ள மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவோடு இருப்பதை ஏற்றுக்கொள்வார்களா, பாஜகவோடு இருப்பதை ஏற்றுக்கொள்வார்களா? சார், இப்போ நீங்க பாமக கௌரவ தலைவர் திரு ஜி.கே. மணி, அருள் எம்எல்ஏ இவர்களெல்லாம் சந்தித்ததை வைத்து இந்த விவாதத்தை நடத்திட்டு இருக்கிறோம். இப்ப நீங்க பொதுவாகவே பாமகவுடைய கடந்த கால நிகழ்ச்சி பார்க்கணும். இப்ப நீங்க பொதுக்குழு கூட்டத்தில் ஐயா டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள் பேசுகிற போது மிக தெளிவாக சொன்னார், கடந்த காலத்தில் நாம் மிகப்பெரிய தவறு செய்து விட்டோம், அதுல இருந்து பாடம் கற்றுக்கொண்டோம் என்று வார்த்தை பேசினார். அப்போ கடந்த காலம் என்ன தவறு பண்ணாங்க, பாஜகவோடு கூட்டணி வைத்து தவறு என்று கருதுகிறார், அதுல இருந்து பாடம் கற்றுக்கொண்டு விட்டதையும் பேசுகிறார். அடுத்து இப்போ கூட்டணி எப்படி அமைக்க வேண்டும் என்பதை அவர் கூடுதல் சொல்றார். இப்போ தமிழ்நாட்டில் அவர்கள் நோக்கம் என்ன, திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது. அதாவது வன்னியர்களுக்கு மிக 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 அதிகமான துரோகம் செய்து யார், ஸ்டாலின், வெளிப்படையாகவே சொல்றாங்க. அப்போ திரு ஸ்டாலினுடைய நடவடிக்கைகள் பிடிக்காமல் அவர் மீது மிகுந்த அதிருப்தி. ஏன்னா மருத்துவர் ஐயாவோ மிக நெருங்கி பழகியவன் நான். இப்ப அவர் நன்றாக தெரியும், அவர் வாழ்நாளில் சட்டமன்றத்துக்கோ நாடாளுமன்றத்துக்கோ தனி காலை பதிக்க மாட்டேன் என்று உறுதியாக இருந்தவர். அவரை திட்டமிட்டு வேண்டுமென்றே வர வைத்து ஏமாற்றியவர் திரு ஸ்டாலின் அவர்கள். ஐயாவே சொன்ன வார்த்தைகள். அப்போ இது மாதிரியான நோக்கத்தில் இருப்பதற்கு ஸ்டாலினை வீழ்த்த வேண்டும். எப்போ புரிஞ்சுங்க, பாமக இப்படி எல்லாம் நீங்க சொன்னாங்க ஆஃபர், என்ன ஆஃபருங்குது, அக்னீஷன் சந்தியா சொன்னார், ஆஃபர் எல்லாம் அரசியல் கட்சி சாருது, ஒரு சமூக நீதிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட மாபெரும் இயக்கம். அது சில குறைகள் இருக்கலாம், நாங்க கூட பேசிக்கலாம். ஆனால் அந்த இயக்கத்தால் தமிழ்நாட்டில் நன்மை நடந்திருக்கிறது. அது ஒரு ஆஃபருக்கெல்லாம் வராது. அது சில நன்மைகளை, சமூகத்திற்கு சில தேவைகளை சொல்லி அது அடிப்படையில் கூட்டணி வைப்பதான் கடந்த கால வரலாறு. அது அதிமுகவிலையோ திமுகவிலையோ கூட்டணியிலே பாமக பங்கெடுத்துக்கிறது. நீங்க சொன்ன விஷயத்தை ராமதாஸ் ஏற்றுக்கொள்வார். ஆனா 2021க்கு பிறகு அன்புமணி அவர்கள் அதுல மாற்றம் கொண்டாரு. அதனாலதான் 2024ல எம்பி பதவி ராஜ்யசபா கொடுத்த பிறகும் என்டிஏ கூட்டணிக்கு அவர் போனார். உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் சார். நானு முழுசா வரிசையை முடித்தேன். அதாவது சட்டமன்ற தேர்தல் வருகிற போது யாரை முதலமைச்சராக தேர்வு செய்தால் நாம் இந்த தமிழ்நாட்டில் மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வர முடியுமோ என்று பாமக தலைவர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தெளிவாக உணர்வார்கள். ஏன்னா நிழல் பட்ஜெட் வேளாண்மை துறைக்கும் சரி பொது பட்ஜெட்டுக்கும் சரி நிழல் பட்ஜெட்டுகளை ஒவ்வொரு ஆண்டும் வெளியிடக்கூடியவர் அவர் தான். தமிழ்நாட்டில் யாருமே செய்யறதில்லை. அப்போ அவருடைய நோக்கம், அவர் மனதில் உள்ள திட்டங்களை யார் சொன்னால் எளிதாக செய்வார்கள். நானே அவர் பேசும்போது சொல்லியிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் உண்மையிலேயே மக்களுக்காக எதை சொன்னாலும் சிந்தித்து செயல்படக்கூடியவரே சொல்லியிருக்காரு. அப்போ நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமருக்கான தேர்தல், அவர் காங்கிரஸ் கூட்டணியில் போக முடியாது. அப்போ பாஜக அணியில் போறாரு, அவ்வளவுதான். ஆனால் சட்டமன்ற தேர்தல் வருகிற போது நிச்சயமா சொல்கிறேன், அதிமுகவோடு பாமக வரும். பேசியது அரசியல் இல்ல சார், நான் சொல்லிடுறேன். இல்ல ஒரு நிமிஷம். திரு ஜி.கே. மணி அவர்களோ சகோதரர் அருள் எம்எல்ஏ அவர்களோ நேற்று அரசியல் பேசவில்லை, கூட்டணி குறித்து பேசவில்லை. ஆனால் 2026 தேர்தலில் பாஜகவோடு நிச்சயமாக கூட்டணி இருக்காது. பாஜக தலைமையில் இருக்கிற என்டிஏங்கிற அணியே இருக்காதுங்க. ஏன்னா எல்லா கட்சியுமே அதிமுக சேர்ந்து திமுக வீழ்த்தும், அது உறுதியா நடக்குங்க. அதுதான் ரவீந்திரன் துரைசாமி சார் ஒரு கால்குலேஷன் சொன்னாங்க, ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ். கூட்டணியே ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ் தான். அப்போ இதற்கு முன்பு கொடுத்த இடங்களை விடவும் அதிக இடங்களை கேட்பாங்க. அதே மாதிரி ராஜ்யசபா சீட்ஸ் கேட்பாங்க. இதெல்லாம் தானே ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ். அது கொடுப்பாங்களா அதிமுக? அப்படி கொடுத்தாங்கன்னா அதிமுக நம்பர்ஸ் குறையும்ல. இல்ல, ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் பெயரை சொன்னா சொல்றேன். ஒன்று கட்சி சார்பில் பேசுவோம் ஊடகத்துல. இப்ப பாமக அன்பு வந்திருக்காரு, ஆதரவாக பேசுவேன். நானும் எலெக்ஷன் கால்குலேஷன் இல்ல தவறான பார்வை. ஏன்னா எலெக்ஷன் கால்குலேஷன் இருக்கு, அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். முடிச்சிடுறேன். இல்ல சார், ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொல்றேன், நடுநிலையோடு பேசுவார். அவர் ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அவர் புள்ளிவிவரங்களை சொல்றாங்க. கோபால் சார், நான் முடிச்சு. அதாவது ஒன்று திரு ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ், 50% வாக்குகள் மேல் வாங்குவார் என்று சொல்வது முக்கியமான பாயிண்ட சொல்லிருக்காங்க. அதான் சொல்றேன். இல்ல பிஜேபி இல்ல இரு சார் முடிச்சாரு. பிஜேபி 20% வாக்குகள் வாங்குங்கிறது. நாம் தமிழர் சீமான் 3 இலக்க ஓட்டுகளை பெறுவான்னு சொல்றது. 3 பேருக்கும் பேசுறது. அதாவது திமுக சேர்ந்தவர்களுக்காக வாட்ஸ்அப்ல பதிவு திமுக ஆதரவா போடுறது,
பிஜேபிக்கு அண்ணாமலை தோண்டி வருது, சீமா தோண்டி வருது. என்ன சார் அரசியல் இது? திரும்ப சொல்றேன், பாமகவையும் கேலி கிண்டல் செய்யறது. இப்ப பாமக சார் டிமாண்ட் இல்லாம பதட்டம் ஆகிறது இல்ல, ஒரு டிமாண்ட் இல்லாம வருவாங்களா சார்? எனக்கு நன்றாக தெரிந்த விஷயங்க சார். நீ அவர் பேரை சொன்ன சொல்றேன், திரு ரவீந்திர துரைசாமி அரசியல் தரகர் சார். பொங்கலூர் மணிகண்டன் சார், பொங்கலூர் மணிகண்டன் சார், இல்ல இல்ல விவாதத்தில் தனிமனித தாக்குதல் கூடாது சார், அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது சார். ரவீந்திரன் துரைசாமிக்கு எதிராக நீங்க பேசின வார்த்தை தவறு, அதை நீங்க வாபஸ் வாங்கிக்கீங்க சார். சொன்னனால நீங்க அவரை பென்ஷன் சொல்றேன். நீங்க திமுகவை சேர்ந்தவர்களுக்கு அவர் அனுப்பிய பதிகள் பூரா எனக்கு அம்சாங்க சார். நாங்க காட்டுற பாருங்க. எடப்பாடி பழனிசாமியை ஷோல் அப்படி வேண்டாம் சொன்ன யார் வச்சிருக்கு? சார் ஷோல் அப்படி சொல்ல கூடாது சார். தனிமனித தாக்குதல் கூடாது சார். இவர் வந்து வார்த்தை தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட வார்த்தையை பின்வாங்கணும் சார். தமிழ்நாட்டில் நிச்சயமாக கருத்தை கருத்தால் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கோம் சார். கருத்தை கருத்தால் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கோம் சார். அவர் நான் பேச வேண்டாம்னு நினைச்சேன், நீங்க ஏன் சொன்னீங்கன்னா பதில் சொல்ல வேற ஒண்ணு. ஏன்னா சார் ஏதோ ஒரு சைடு பேசுங்க. நீங்க 2021 அன்புமணி ராமதாஸ்க்கு நீங்க எதுக்கு சீட்டு கொடுத்தீங்க? இவர் வந்து திறனாய்வாளர் அல்ல, அது ஆஃபர் தானே சார்? ஒரு போலியான அரசியல் தரகர் சார். இல்ல சார், அப்ப அன்னைக்கு சீட்டு கொடுத்தாங்கன்னா அன்னைக்கு யாரு சார் அப்ப தரகரா செயல்பட்டாங்க? 2021 அவருக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தாங்கல்ல. ஒரு நிமிஷம் சார், நீங்க பாமக அதிமுக வாழ்க வளமுடன் நம்பிய வாழ்த்துகிறேன். பேரறிஞர் அண்ணா பெருந்தகையின் வார்த்தையில் வசவாளர்கள் வாழ்க. பேரறிஞர் அண்ணா பெருந்தகையின் வார்த்தை. பொங்கலூர் மணிகண்டன் சார், பொங்கலூர் மணிகண்டன் சார், நீங்க அசிங்கம் கேவலம் இது. அந்த வார்த்தைக்கு அசிங்கம் நல்லா புரிஞ்சுக்க சார். அவர் விட்டுருவா. நான் சொல்றது பாமக கொள்கை உள்ள கட்சி, பாமக கொள்கை உள்ள கட்சி. அதிமுக தமிழ்நாட்டில் ஐயா டாக்டர் ராமதாஸ் என்ன விரும்புகிறாரோ அதை நிறைவேற்ற உறுதியாக செவிசாய்க்கிற கட்சி. எனவே இந்த இரண்டு கட்சியும் பொருத்தமா இருக்கும். தொண்டர்கள் மத்தியில நிச்சயமாக விரும்புறாங்க. அந்த விருப்பம் நிறைவேறும். தமிழ்நாட்டில் பாஜக அல்லாத திமுக அல்லாத எல்லா கட்சிகளும் ஒன்று சேரும். தேசிய ஜனநாயக கூட்டணி ஒன்று இருக்காது. அதிமுக தலைமையில வலிமையான கூட்டணி அமைந்து 2026 மிகப்பெரிய வெற்றி கூட்டணியாக மாறும். கணேஷ் உன்னுடைய பேர் சுத்தமான பள்ளி பையன், சுத்தமான பள்ளி பையன்.